ஒரு சாதாரண மனிதன் ஒரே ஒரு பாடல் மூலமாக திடீர்னு கோடீஸ்வரன் ஆகிறது சினிமால மட்டும்தான் நடக்கும். நடைமுறையில் அது சாத்தியமான்னு பார்த்தா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். ஆனா ஒரு சாதாரண மனிதன் மிகப்பெரிய கோடீஸ்வரனோட மிக சக்தி வாய்ந்த ஒரு மனிதனாக கருதப்படக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு பார்த்தா அது தேர்தல் காலம் அப்படின்னு சொல்லலாம். தேர்தல் களம் ஆரம்பிக்கப்பட்டவுடன் ஒரு சாதாரண மனிதனுடைய மிக முக்கியமான ஒரு சக்திங்கிறது மிகப்பெரிய பிரம்மாண்டமான சக்தியாக மாறும். காரணம் அவன் கையில் இருக்கக்கூடிய ஓட்டு அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த ஓட்டு அப்படிங்கிறது ஒரு தனி மனிதனை மட்டுமல்லாமல் தனி மனிதனோடு சேர்ந்திருக்கிற ஒரு கூட்டாக ஒரு சமூகமாக இருக்கின்ற ஒட்டுமொத்த மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு கோரிக்கைகள் அமைந்தால் அந்த ஓட்டு வங்கி அவர்களை வந்து அடையும் என்பது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சோ அப்படிப்பட்ட ஒரு குழுமத்தினுடைய ஒரு சமூகத்தினுடைய பிரச்சனைகளை ஒவ்வொன்றாக அலசி வருகிறது உள்ளது உள்ளபடி தேர்தல் ஸ்பெஷல். அந்த வகையில் இன்னைக்கு நாம பார்க்க இருப்பது அப்படின்னு பார்த்தா இந்திய ரயில்வே அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்திய ரயில்வேங்கிறது ஒரு இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் அப்படின்னு சொல்லலாம். எல்லா பகுதிகளையும் இணைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க். கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை பார்க்கிறார்கள். 500 கோடிக்கும் அதிகமான மக்கள் ஒவ்வொரு நாளும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய இந்தியன் ரயில்வேல தென்னக ரயில்வே அப்படின்னு எடுத்துக்கலாம். தென்னக ரயில்வேலையும் குறிப்பா தமிழகத்தில் தென்னக ரயில்வே இந்திய ரயில்வே புறக்கணிக்கிறதா, தமிழகம் புறக்கணிக்கப்படுகிறதா என்பது பற்றியெல்லாம் இன்றைய உள்ளது உள்ளபடி டேபிள் ஸ்பெஷல் பேச காத்திருக்கிறோம். இதற்காக அரங்கத்தில் வந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வந்திருக்கிறார் திரு போஸ். இவரை பொறுத்தவரைக்கும் சொல்லணும்னா தமிழ்நாடு ரயில் பயணிகள் உரிமைகள் தீர்வகத்தினுடைய இணை அமைப்பாளராக இருக்கக்கூடியவர். வணக்கம் திரு போஸ். அதே நேரத்தில் திருநெல்வேலியிலே நம்மோடு இணைகிறார் பயணிகள் நலச்சங்கத்திலிருந்து திரு ஸ்ரீராம் அவர்கள் நம்மோடு இணைகிறார்கள். அதைத் தொடர்ந்து தென்னக ரயில்வேயின் முன்னாள் ஆலோசனை குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு ஹரிகரன் பாபு. வணக்கம். இப்படிப்பட்ட இந்த இந்திய ரயில்வேயிலிருந்து தென்னக ரயில்வே குறிப்பாக தமிழகம் புறக்கணிக்கப்படுகிறதா, இந்த இந்தியன் ரயில்வேனுடைய மொத்த செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பது பற்றியெல்லாம் நாம் இப்பொழுது பார்க்கலாம். குறிப்பாக இந்திய ரயில்வே 1853 இந்தியாவில் ரயில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதை 500 கோடி மக்கள் பயணிக்கின்றனர். இது 2011-12 எடுத்த கணக்கெடுப்பின்படி 500 கோடி மக்கள் பயணிக்கிறார்கள். 35 கோடி டன் சரக்கு ஒவ்வொரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இடம்பெயர்ந்து செல்லப்படுகிறது. தொடர்ந்து ரயில் பாதையினுடைய மொத்த நீளம் 63,140 கிலோமீட்டர். தினமும் 14,444 ரயில்கள் இயக்கப்படுகின்றன. 14 லட்சம் பணியாளர்கள் மட்டுமே பணிபுரிகின்றனர். கிட்டத்தட்ட 14 லட்சம் பணியாளர்களை உள்ளடக்கியது இந்திய ரயில்வே. அதுலயும் குறிப்பா தென்னக ரயில்வே அப்படின்னு பார்த்துட்டோம்னா தென்னக ரயில்வேல எக்ஸ்பிரஸ் ரயில்கள் மட்டுமே 245 ரயில்கள் பயணிக்கின்றன. பயணிகள் ரயில்கள் அப்படின்னு பார்த்தா 427, புறநகர் ரயில்கள் அப்படின்னு பார்த்தா 451, இதில் பறக்கும் ரயில்கள் 134. ஆக மொத்தம் 1257 ரயில்கள் தென்னக ரயில் சேவை மூலமாக இயக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன. தென்னக ரயில் சேவையில பணியாளர்கள் மொத்தமா பார்த்தோம்னா 92,994 பேர், கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சத்துக்கு நெருங்கிய பணியாளர்கள் இருக்கிறார்கள். அடுத்த ரயில் பாதையினுடைய நீளம் அப்படின்னு பார்த்தோம்னா 5,948 கிலோமீட்டர். 5,948 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட ஒரு 6,000 கிலோமீட்டர் கிட்ட இந்த தென்னக ரயிலினுடைய வழித்தடம் சென்று கொண்டிருக்கிறது. தென்னக ரயிலினுடைய கோட்டங்கள் அப்படின்னு பார்த்தா ஒரு 6 கோட்டங்கள் உட்படுத்தப்படுகிறது. சென்னை, திருச்சிராப்பள்ளி, மதுரை, சேலம், பாலக்காடு, திருவனந்தபுரம் என ஒரு 6 கோட்டங்கள் இதில் இயங்கி வருகின்றன தென்னக ரயில்வேயில். இதை தொடர்ந்து தென்னக ரயில்வேயுடைய வழித்தடங்கள் சென்னை கோட்டத்தில் மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா 830 கிலோமீட்டர் உள்ளடக்கியது சென்னை கோட்டம். சேலம் கோட்டம் 780 கிலோமீட்டர். பாலக்காடு கோட்டம் 575 கிலோமீட்டர் உள்ளடக்கியது பாலக்காடு கோட்டம். இது போன்ற தொடர்ந்து திருவனந்தபுரத்தின் கோட்டத்தை படுத்திட்டோம்னா 625 கிலோமீட்டர். திருச்சி கோட்டத்தில் மட்டும் 993 கிலோமீட்டர் வழித்தடங்கள் இருக்கிறது. மதுரை கோட்டத்தில் 1301 கிலோமீட்டர். மதுரை கோட்டம் வந்து மிக அதிகமாக 1003 கிலோமீட்டர். இதை தொடர்ந்து இப்பொழுது நம்ம அரங்கத்தில் இருக்கக்கூடிய திரு போஸ் அவர்கிட்ட நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. இது ஒட்டுமொத்தமாக இந்திய ரயில்வே அப்படிங்கறதுல இருந்தும் தென்னக ரயில்வே அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தோம். நம்ம இப்போ தென்னக ரயில்வேல நம்ம குறிப்பா நம்ம பேசப்படுகிறது தமிழகம் புறக்கணிக்கப்படுகிறதா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய பதில். இப்ப நீங்க போட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ல பாத்தீங்கன்னா 1000 கிலோமீட்டருக்கும் குறைவா தான் திருவனந்தபுரம் கோட்டத்துல இருக்கு. கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் வந்து நம்ம திருச்சி, மதுரை, சென்னை, சேலம் கோட்டத்துல தான் இருக்கு. உங்களுக்கு சென்னையில இருந்து இப்ப தென்கோடி, கன்னியாகுமரி கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டர் இருக்கு. இந்த 700 கிலோமீட்டரை இந்த டபுளிங் பண்றதுக்கு இவங்க திட்டம் 10 ஆண்டுக்கு முன்னால போட்டு இன்னும் அது செயல்பாட்டுக்கே வரல. ஆனா அதே மாதிரி கேஜ் கன்வர்ஷன் எடுத்தீங்கன்னா 80% கேரளால முடிச்சுட்டாங்க. மீதம் இருக்க 20% இப்ப வேலை நடந்துட்டு முடியும் தருவாயில இருக்கு.
ஆனா தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா வேலை எடுத்ததே 3000 கிலோமீட்டர். அந்த 3000 கிலோமீட்டருக்கு வந்து அவங்க போட்ட இப்ப எஸ்டிமேட் 9,000 கோடி ரூபாய் வரணும். அந்த 9,000 கோடிக்கு 2012-13 அவங்க பட்ஜெட்ல அலாட் பண்ணது வெறும் 400 கோடி. 9,000 கோடிக்கு 400 கோடி கொடுத்து என்னைக்கு அது கேஜ் கன்வர்ஷன் ஆகி அப்புறம் இந்த டபுளிங்ல பாத்தீங்கன்னா இந்த டபுளிங்ல கிட்டத்தட்ட சென்னையில இருந்து மதுரை வரைக்கும் தான் இப்ப போட்டுருக்காங்க. அந்த மதுரையில இருந்து கன்னியாகுமரிக்கு இன்னும் சர்வே பண்ணி இதே போடல. இப்ப சென்னையில இருந்து விழுப்புரம், அப்புறம் விழுப்புரத்துல இருந்து திண்டுக்கல் மதுரைக்கே வந்து இப்ப அவங்க போட்டது 2,500 கோடிக்கு சென்ற ஆண்டு அவங்க இப்ப பட்ஜெட்ல ஒதுக்குறது 60 கோடி. 60 கோடி அவங்க கொடுக்குற சம்பளத்துக்கே ஆகாத வழியே ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் மேல வேலை நடக்காது. இப்படி நடந்ததுன்னா 20 ஆண்டுகள் 50 ஆண்டுகளாக இந்த டபுளிங் ஆக போறதில்ல, இந்த கன்வர்ஷன் ஆக போறதில்ல. ஆனா கேரளால எல்லாம் முடிய போகுது. அது ஏன் அப்ப நம்ம புறக்கணிப்படுறதா இருக்கும். ஒரு தமிழ்நாட்டை எடுத்துட்டீங்கன்னா இங்க நம்மளுடைய ஜனத்தொகை வந்து கிட்டத்தட்ட 7,000 கோடி இருக்கு. திருவனந்தபுரத்தை எடுத்தீங்கன்னா 3.3 கோடி தான் இருக்கு. கிட்டத்தட்ட பாதிக்கும் கீழே தான் ஜனத்தொகை இருக்கு. பரப்பளவு எடுத்துங்க, நமக்கு கிட்டத்தட்ட 1,38,00,000 ஸ்கொயர் மீட்டர் நமக்கு வந்து தமிழ்நாட்டுல பரப்பளவு இருக்கு. அவங்களுக்கு வெறும் 38 லட்சம் தான் பரப்பளவே இருக்கு. பரப்பளவும் 3 ஒரு பங்கு, பாப்புலேஷன்ல 2 ஒரு பங்கு கீழே இருக்கு. ஆனா நிதி ஒதுக்குறது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டு ஒரு 600 கோடி ரூபாய் தென்னக்கரையில ஒதுக்குறாங்கன்னா அதுல கிட்டத்தட்ட பாதி வந்து கேரளத்துக்கு ஒதுக்கப்படுது, மிச்சம் பாதி தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு வருது. இப்படி போச்சுன்னா நான் சொன்ன மாதிரி இன்னும் 50 ஆண்டுகள் ஆனா கூட எந்த வளர்ச்சியும் தமிழ்நாட்டை அவரப்படும். கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம். பரப்பளவில் வந்து பாதியில் 3 பங்காகவும் மக்கள் தொகையில் 2 பங்காகவும் இருக்கிறது. இந்த ஒரு சூழலில் திருவனந்தபுரத்திற்கு கேரளாவிற்கு அதிக வசதிகள் செய்து கொடுக்கப்படுகிறது, ஆனால் தமிழகத்திற்கு புறக்கணிக்கப்படுகிறது என்ற ஒரு கருத்தை நிலைப்படுத்திருக்கிறார் ஸ்ரீராம். திருநெல்வேலியிலிருந்து நம்ம பயணிகள் நலச்சங்கம் இருக்கிற நான் கேட்கக்கூடிய கேள்வி இப்போ நம்ம போஸ்டா சொன்னது போல நம்மளுடைய ஆதாரங்களும் குறிப்பிடுவது போல என்னன்னா தமிழகம் புறக்கணிக்கப்படுகிறதா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. ஆம் என்றால் அதுக்குண்டான காரணம் என்னவா நீங்க பாக்குறீங்க? பொதுவா திருவனந்தபுரம் கூட்டத்தினர் வந்து கேரளா ஏரியால இருக்கனால கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகளையே அவங்க வந்து தொடர்ந்து புறக்கணித்தே வரையாண்டாங்க. எல்லாத்தோட முக்கியமா மதுரை வரை டபுளிங் பண்ணதுக்கு கூட ஒரு சர்வே லெவல்ல எல்லாம் முடிச்சிருக்காங்க. ஆனா அதே இது மதுரைக்கு இந்த பக்கம் கன்னியாகுமரி தான் தென்னை ரயில்வேலே கூடுதல் வருமானம் உள்ள சுமார் ஒரு வருடத்துக்கு 26 கோடி ரூபாய் வருமானம் உள்ள நாகூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நல்ல அளவுல பயணிகளுக்கும் நல்ல பயணிருக்கு, அதே நேரத்தில் நல்ல இருக்கு. அந்த டபுளிங் பண்ணதுக்கு சுமார் 2,000 கோடி 1,950 கோடி ரூபாயில திட்டமிட்டு இருக்காங்க. இந்த திட்டம் தான் இருக்க ஒழிய மாநில அரசாங்கத்துக்கு எந்த விதமான ஒத்துழைப்புகளே இல்லை. உதாரணத்துக்கு கர்நாடகத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆந்திராவை எடுத்துக்கிட்டாலும் சரி, டபுளிங் பண்ணதுக்குன்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்டை ரெடி பண்ணாலே ரயில்வே உடனடியாட்டு மாநில அரசாங்கம் வந்து அதுக்காண்டி முழு முயற்சிகள் எடுத்து அந்த ப்ராஜெக்டுடைய லேண்ட் கம்ப்ளீட்டா இலவசமா கொடுத்ததோட மட்டும் இல்லாம அந்த ப்ராஜெக்டுடைய காஸ்ட்ல 50% கொடுத்தாங்க. அதே மாதிரி திருவனந்தபுரம் டிவிஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா கேரளத்தை எடுத்துக்கிடுங்க, ஸ்போர்ட்ஸ் அண்ட் ரயில்வே டெவலப்மெண்ட் மினிஸ்டர் அப்படின்னு ஒரு ரயில்வே மினிஸ்டரே அவங்க உருவாக்காங்க. அந்த அளவுக்கு மாநில அரசாங்கம் வந்து ரயில்வேனுடைய வளர்ச்சி வந்தா தான் நம்ம மாநிலத்துல டிரான்ஸ்போர்டேஷன் நல்ல வரும்னு சொல்லிட்டு, உதாரணத்துக்கு சபரிமலை ஏரியால கூட அந்த புதுசா லைன் போடுறதுக்கு ஹாஃப் அமௌண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்தாங்க. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தளவு தேசிய நீரோட்டம் வழியில மாநில கட்சிகள் வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால ஹிந்தி அவங்களுக்கு எல்லாம் தெரியாதனாலையும் மத்தியில இது கழிந்த சில வருடங்களுக்கு முன்புதான் 10 வருடங்களுக்கு முன்புதான் மத்தியில அமைச்சர்கள் வந்ததுனாலையும் தொடர்ந்து ரயில்வேல கேட்கவே இல்லை. அது மட்டும் இல்ல, லேண்ட் கொடுக்கவே இல்லை. உதாரணத்துக்கு சொல்ல போனா நாகூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஃபர்தர் டெவலப்மெண்ட்ஸுக்காக ஒரு 5 ஏக்கர் லேண்ட் கேட்டாங்க. அந்த லேண்ட கூட 10 வருஷமா கொடுக்காம இப்போ கொடுக்க கூட தடையாட்டு தான் இருந்துட்டு இருக்காங்களே. ரயில்வே வளர்ச்சிக்கே மாநில அரசாங்கம் முட்டுக்கட்டையா இருந்துட்டு இருக்கு. இதை வந்து தடுக்கணுமானா மாற்றணுமானால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து எம்பிக்களும் கட்சி பாகுபாடுமின்றி செயல்பட வேணும். தமிழ்நாட்டில் உள்ள ஒரு ஆளை வந்து ரயில்வேனுடைய கேபினெட் மினிஸ்டரா கொண்டு வரணும். எல்லாத்தோட முக்கியமா மாநிலத்துல ஒரு ரயில்வே வளர்ச்சிக்காக ஒரு அமைச்சரை வந்து தனியாக அவர்களை நியமிக்கணும். அவர் மூலம் நம்முடைய ரயில்வே வளர்ச்சியை பண்ணா மாநில அரசாங்கத்துடைய ஒத்துழைப்போட மத்திய அரசாங்கத்தில் உள்ள திட்டங்களை நம்ம நிறைவேற்றலாம். இன்னும் சொல்ல போனா இந்த பேசலாம். மாநில தென்னக ரயில்வேயினுடைய வழித்தடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ்நாடு
கேரளா, புதுச்சேரி இது முழுமைக்குமாகவும் இருக்கும். அதே நேரத்தில் ஆந்திரா, கர்நாடகா இது போன்றதுல ஒரு பார்ஷல், ஒரு சில பகுதிகள் இது இணைந்திருக்கக்கூடிய தென்னக ரயில்வே. அப்படி இருக்கும்போது மற்ற மாநிலங்களில் கிடைக்கக்கூடிய வசதிகள் ஏன் இங்கு கிடைக்கவில்லை என்று ஒரு முக்கியமான ஒரு காரணத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதற்குண்டான அந்த அரசும் முழுமையான ஒரு செயல்பாடுகளை ஈடுபடுத்த வேண்டும், நிலம் ஒதுக்கி தர வேண்டும் என்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறாங்க. தொடர்ந்து ஹரிகரன் பாபு அவங்ககிட்ட நான் கேட்கக்கூடிய கேள்வி, இப்போ கேரளாவில பாத்தீங்க அப்படின்னா பொதுவா பணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ஒரு பணியாக இருந்தாலும் விரைவாக நடந்து வருகிறது. மற்ற மாநிலங்களான தமிழகத்தில் அது நடக்கவில்லை. தமிழகம் ஜெனரலாக புறக்கணிக்கப்படுகிறதா அப்படிங்கறதா, இல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் இதை அதை பெருசா எடுத்துக்கல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரயில்வே நிர்வாகம் ரயில்வே பட்ஜெட் அறிவிக்கும் போது நிறைய புறக்கணிக்கப்படுகிறது என்பது உண்மையான செய்தி. எந்த சூழ்நிலை எது எப்படி இருந்தாலும் கூட தமிழகத்தில் இருக்கக்கூடிய பலதரப்பட்ட அரசியலமைப்பை சார்ந்த எம்பிக்கள், மக்கள் பிரதிநிதிகள் அனைவரும் சென்று பாராளுமன்றத்தில், நாடாளுமன்றத்தில், மேல் சபையில் தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்துகிறார்கள், வற்புறுத்துகிறார்கள். அதை மறுக்க முடியாது. இருந்தாலும் கூட கேரள மாநிலத்தை சேர்ந்த ஒரு சில நிர்வாகிகள் அந்த செயல்பாட்டை செயல்படுத்த மறுக்கிறார்கள், மறுப்பதற்கு காரணம் சொல்கிறார்கள். இதுதான் முக்கிய காரணமாக எடுத்துரைக்கப்படுகிறது. ஆகவே நம்முடைய எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் எல்லாம் மக்கள் பிரதிநிதிகள் அனைவரும் சென்று அதை முக்கியமான தீர்வு காண வேண்டிய அளவுக்கு தன்னுடைய வழிமுறைகள் எடுத்து சொல்லி புதிதாக அதை வெற்றி பெற்று தர வேண்டும். சில ரயில்வே டிவிஷன் 2007 அமைந்தது போல் தென்னக ரயில்வே தமிழகத்தை புறக்கணிக்கிறதா என்ற ஒரு முக்கியமான ஒரு தலைப்பில் பேசிக் கொண்டிருக்கிறோம். தேர்தல் களம் சூடுபடுத்திக் கொண்டிருக்கிறது. இன்னும் 30 நாட்கள் இருக்கிறது. இந்த தருணத்துல ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை ஒவ்வொரு சமூகத்துடன் சந்திக்கிறார்கள். ரயில்வே அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க். ஏற்கனவே சொன்னது போல திரு போஸ் அவங்ககிட்ட நான் கேட்கணும் எனக்கு கேள்வி என்னன்னா, ஒட்டுமொத்தமாக தமிழகம் புறக்கணிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுல ஏதாவது ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம் அப்படிங்கறத நம்ம எடுத்து சொல்றாங்க, எதை சொல்லலாம்? அவங்க ஸ்ரீராம் சொன்னாங்கல்ல, நம்ம எம்பிக்கள், மக்கள் பிரதிநிதிகள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுறதுன்னு சொல்லிட்டு, பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய திட்டப்படி அந்த ரயில்வே மினிஸ்டர் ப்ரீ பட்ஜெட் மீட்டிங்லையும் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் நடத்தணும். அந்த ஸ்டேட்டுடைய பிரதிநிதிகள்லாம் கூப்பிட்டு வச்சு உங்க தேவைகள் என்ன திட்டங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விளக்கம் சொல்லி இவங்க அதற்கு கேட்கணும். இதை பெரும்பாலும் ரொம்ப வருஷமாக யாருமே நடத்தல. ஆனா 2011-12 மட்டும் தினேஷ் திரிவேதி மந்திரி மட்டும் அவர் நடத்தினாரு, டெல்லியில நடத்தினாரு. நம்ம எம்பிகள் ராஜ்யசபா 59 பேர்ல ஒரு 35 பேர் அதை வந்தாலும் யாருக்கிட்டையும் கையில ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லை. என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது, அதில் எது முடிவடையாம இருக்கிறது, ஏன் முடிவடையாம இருக்கிறது, அதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு இல்லாம எங்க ஊருக்கு இது போனோம் இந்த பேர் வைக்கணும் அப்படிதான் கேட்டாங்க ஒழிய, தமிழகத்துக்கு ஒரு மையம் எதுனா இரட்டை வழிப்பாதை தான். அவங்க சொன்ன மாதிரி இந்த கன்னியாகுமரி டு சென்னை இந்த 200 கிலோமீட்டர் முதல்ல இரட்டை வழிப்பாதை, மற்றதெல்லாம் கிளைகள் தான், அந்த கிளைகள் இருக்கலாம். இப்ப இதுவே சென்னை டு மதுரையே இன்னும் 2500 கோடிக்கு வெறும் 60 கோடி ரூபாய் பட்ஜெட்ல ஒதுக்குனாங்கன்னா அது முடிய போறதே இல்லை. அப்ப முதல்ல இதை மையப்படுத்தி அத்தனை பேரும் அதுக்கு போராடி இருக்கணும், கேட்கணும். இப்ப கேரளால வர்றதுக்கு ஒரு காரணம் அங்க கட்சி வேறுபாடு எல்லாருமே அந்த கூட்ட சொல்லி அவர்கள் தேவையை அவங்க முன்வைக்கிறாங்க. இங்க அந்த முன்வைக்காத முக்கிய காரணம் அதுதான். நம்ம எம்பிஸ் அந்த தொகுதியில அவங்களுக்கு என்ன இது வேணும் அப்படின்றத முதல் முடிவு பண்ணணும். எல்லாரும் முதல் முனைப்பா இந்த 2500 கோடி எவ்வளவு வேண்டியது இருக்கு, இந்த மதுரை வரைக்கும் முதல் ஆக்குறதுக்கு, அதற்கு 2 ஆண்டுகளை முடிக்கிறதுக்கு திட்டம் போட்டு அந்த பணத்தை ஒதுக்கணும், முதல்ல அதை கேட்கணும். இதை செஞ்சாவே அடுத்து முடிஞ்சிடும். அப்புறம் அடுத்து ஒவ்வொரு திட்டமா இவர்கள் முடிவெடுக்கும் மொழியே ரயில்வேயோட போக்குக்கு இருக்கிறாங்க. அதனால எதுவுமே நடக்கிறது. கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம். குறிப்பாக ரயில்வேல இருக்கக்கூடிய அது சம்பந்தப்பட்ட பேசக்கூடிய முக்கியமான அந்த அரசியல் தலைவர்களுக்கு ஒட்டுமொத்தமான பிரதான பிரச்சனைகள் என்ன, எந்த பிரச்சனைக்காக நாம் பேச போகிறோம் என்ற ஒரு தெளிவான ஒரு சிந்தனை இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். அது இல்லாததால் தான் தமிழகம் புறக்கணிக்கப்படுவதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். இந்த நிலையில தமிழகத்துல குறிப்பா தமிழகம் புறக்கணிக்கப்படுவதற்கு பிரதான பிரச்சனைகளாக என்னென்ன இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். முடங்கி கிடக்கும் ராயபுரம் ரயில் முனையம், இது மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. திருவனந்தபுரம் கோட்டத்தால் புறக்கணிக்கப்படும் நாகர்கோவில், இந்த நாகர்கோவில் என்பது திருவனந்தபுரம் கோட்டத்தில் இருக்கிறது. அதன் மூலமாக இந்த நாகர்கோவில் கன்னியாகுமரி இந்த பகுதியில் புறக்கணிக்கப்படுகிறது. சேலம் ரயில்வே கோட்டம் முழுமையாக செயல்படவில்லை. சேலத்திலிருந்து நேரடி ரயில் சேவை இல்லை. போதிய ரயில் பெட்டி தொழிற்சாலை இல்லை என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தை வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் இங்கு பிரதான பிரச்சனைகளாக பார்க்கப்படுகிறது. இந்த நேரத்தில் நம்ம ஹரிகரன் பாபு சேலத்தில் இருக்கக்கூடிய இதை தொடர்ந்து பிரதான பிரச்சனைகள், இன்னொரு முக்கியமான பிரச்சனைகள் பார்த்தோம்னா அடிப்படை வசதிகள் செய்யப்படாத ரயில் நிலையங்களாக இருக்கிறது. அடிப்படை வசதிகள் செய்யப்படாத ரயில் நிலையங்களாக இருக்கிறது. போதிய நிதி இல்லாமல்
மந்தகதியில் நடைபெறும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. போதிய நிதி இல்லாத காரணத்தால் மந்தகதியில் நடைபெறக்கூடிய பணிகள் இருக்கிறது என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இப்ப நான் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஸ்ரீராம் அவங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கக்கூடிய கேள்வி. ஸ்ரீராம் சார், இப்போ நாகர்கோவில் திருவனந்தபுரம் அந்த கோட்டத்தால் புறக்கணிக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதனுடைய முக்கியமான பிரச்சனைகளை அங்குள்ள மக்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்கிறார்கள், அதை பற்றி சொல்லுங்க ஸ்ரீராம். உதாரணத்துக்கு நாகர்கோவில் டவுன் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. பைபாஸ் ஜங்ஷன்ல இருந்து ஒரு பைபாஸ் வழியோடி டவுன் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு ஸ்டேஷன் இருக்கு. அந்த ஸ்டேஷன் எடுத்துக்கிட்டா பிளாட்ஃபார்மே கிடையாது. கழிஞ்ச 30 வருஷத்துக்கு மேலாகவும் பிளாட்ஃபார்ம் இல்லாத ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தா அந்த ரயில்வே ஸ்டேஷன். எல்லாத்தோட முக்கியமா நடு இரவுல 2 மணிக்கு கப்பா ட்ரெயின், பிலாஸ்பூர் ட்ரெயின் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்களே போகுது. அந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கு வரக்கூடிய பேசஞ்சர்ஸுக்கு ஏதோ 1-2 ஆர்பிஎஃப் போலீஸ் நிக்காங்களே ஒழிய ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் கூட அந்த கிடையாது. இப்பதான் கிராசிங் ஸ்டேஷன் ஆக்கிறதுக்கு ஒரு 7 கோடி ரூபாய்க்கு ஒரு திட்டம் போட்டிருக்காரு ஒழிய சாங்ஷன் பண்ணதா சொன்னாங்களே ஒழிய ஒர்க் நடக்கான்னு பார்த்தா அதுவும் இல்ல. இப்ப தற்சமயம் பார்த்தா அங்க கம்ப்யூட்டர்ல டிக்கெட் கொடுக்கறது கூட இல்ல. சாதா எழுதக்கூடிய ஒரு அவுட் ஏஜென்சி தான் வச்சிருக்காங்க. குடிக்க தண்ணி கிடையாது. கேண்டீன்ல அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அது மட்டும் இல்ல, அந்த ஸ்டேஷன்ல எந்த வசதியுமே இல்லை. இப்ப அடிப்படை வசதிகள் கூட செய்யாத அளவுக்கு திருவனந்தபுரம் கோட்டத்தினர் தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்து பகுதிகளையே புறக்கணிக்காங்க. அதனால அதோட முக்கியமா நாகூர் ரயில்வே ஸ்டேஷன் எடுத்துக்கிட்டா திருவனந்தபுரம் ரயில்வே டிவிஷன்ல உள்ள அனைத்து பேசஞ்சர் ட்ரெயினுடைய ஒர்க் ஷாப்பா மாத்திருக்காங்க. நாகூர் சந்திப்பு ரயில்வே ஸ்டேஷனே திருவனந்தபுரம் கோட்டத்தில் உள்ள சாதாரண பேசஞ்சர்கள் அவ்வளோத்தையும் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து நாகூர்ல நைட்ல இரவு நேரத்துல போய் பார்த்தா எங்க பார்த்தாலும் கண்ணு கட்டின தூரத்துக்கு பேசஞ்சர் ட்ரெயின் ஒர்க் ஷாப். இதனால ஒரு ட்ரெயின் கூட கூடுதல் வாங்க முடியாத நிலைமை. கூட அடிஷனல் ஸ்டேபிளிங் லைன் கேட்கும், அடிஷனல் பிளாட்ஃபார்ம் கேட்டுட்டு இருக்கோம். எந்த விதமான வசதிகளையும் அவங்க செய்யறதுக்கே தயஞ்சாங்க. முதல்ல மதுரை கோட்டத்தோட தான் இது சேர்க்கதா இருந்தது. அது திருநெல்வேலியில இருந்து நாகூர் கன்னியாகுமரி லைன் அது முதல்ல போடுதா இருந்தது. ஆனா திருவனந்தபுரம் கோட்டம் ஆரம்பிக்க வேண்டி திருவனந்தபுரம் நாகூர் கன்னியாகுமரி லைனை போட்டதனுடைய விளைவு இன்னைக்கு வர திருநெல்வேலி லைன் போட்ட பிறகும் கூட அதை மதுரை கோட்டத்தோட இணைக்காததுனால தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை புறக்கணிக்காங்க. ஏன் சொல்ல போனா ஒரு சாதாரண ஒரு 62.5 கிலோவாட் ஜெனரேட்டர், அந்த ஜெனரேட்டர் கூட சீஃப் மினிஸ்டர் குருவாயூர் போறாரு, 1ஆம் தேதினா குருவாயூர் போறாருன்னு சொல்லி போட்டு அந்த ஜெனரேட்டரை கூட மாத்திட்டாங்க. இப்படி எதுக்கு எடுத்தாலும் போராடி தான் நாங்க வாழ வேண்டிய ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு நாங்க ஆளாயிருக்கோம். தொடர்ந்து பேசுவோம் ஸ்ரீராம். குறிப்பாக அடிப்படை வசதிகள், அத்தியாவசிய வசதிகள் கூட இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறது நாகர்கோயில் ரயில் நிலையம் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இதை தொடர்ந்து நம்ம சேலத்தில் இருக்கக்கூடிய திரு ஹரிஹரன் பாபுட்ட நான் கேட்க நினைக்கக்கூடிய கேள்வி. சேலம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த பாலக்காடு கோட்டத்தில இருந்து 1/11/2007 அப்போ சேலம் கோட்டமாக பிரிக்கணும் அப்படின்னு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இன்று ஆனா பாத்தீங்கன்னா சேலம் கோட்டம் முழுமையாக செயல்படவில்லை அப்படிங்கிற ஒரு பிரதான பிரச்சனை, முக்கியமான பிரச்சனையாக ஒன்று சொல்லப்படுகிறது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதனுடைய நீங்க என்ன அதனுடைய கருத்தாக என்ன சொல்ல நினைக்கிறீங்க? சார், சேலம் ரயில்வே கோட்டை 862 கிலோமீட்டர் பாதை அமைக்கப்பட்ட உருவாக்குறாங்க கூட 12 மாவட்டங்களை உள்ளடக்கியது. 6 ரயில் பாதை சந்திப்புகளை கொண்டது சேலம். 2 அகல ரயில் பாதை வசதிகளை கொண்டது சேலம். எல்லாவற்றுக்கும் மேலாக வட மாநிலங்களையும் தென் மாநிலங்களையும் சாலை மார்க்கத்திலும் ரயில் மார்க்கத்திலும் பூகோள ரீதியாக நேரடியாக இணைக்கக்கூடிய ஒரே பாதை சேலம் மட்டும்தான். ஆசியாவிலேயே ஒன்லி தி பிக்கஸ்ட் மேக்னசைட் என்று சொல்லக்கூடிய கனிம வளம் கொண்டது சேலம். 5 மாநகராட்சிகளை உள்ளடக்கியது. 6 தொழிலகங்களை இணைக்கக்கூடியது. 6 கடல்சார் துறைமுகங்களை இணைக்கக்கூடியது. இந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தும் கூட இந்த அளவுக்கு வருமானங்கள் ஈட்டி தரக்கூடிய 600 கோடி ரூபாய் 600 கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்டி தருவது சேலம் ரயில்வே கோட்டம். இந்த அளவுக்கு வசதி இருந்தாலும் கூட சேலத்திலிருந்து எர்காடு எக்ஸ்பிரஸ், சேலம் டிவிஷன் கண்ட்ரோலில் எர்காடு எக்ஸ்பிரஸ் ஒரு ரயிலும், சென்னை எக்மோர் ஒரு ரயிலும், இரவு ரயில் எக்ஸ்பிரஸ் ரயில், இந்த 2 ரயிலை தவிர வேற எந்த ரயிலும் இங்கிருந்து இயக்கப்படுவது கிடையாது. இங்கிருந்து ரயில்கள் இயக்கப்பட முடியுமாண்டா இயக்கப்பட முடியும். ஹால்டிங் ஸ்டேஷன் நிறைய இருக்கு சேலத்துல, இயக்கப்பட முடியும். நாம கேட்கறதெல்லாம் எக்ஸ்டென்ஷன் ட்ரெயின் கேட்கிறோம். நீட்டிப்பு ரயில்களாவது கொடுங்க. உங்களால் ரயில் இயக்க முடியல, நீட்டிப்பு ரயிலாவது கொடுங்க. நீட்டிப்பு ரயில்கள் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நெல்லை ஈரோடு பயனற்று நிற்கிறது. அதே போல் திருச்சி ஈரோடு, அறிவிக்கப்பட்ட செங்கோட்டை ஈரோடு, பாலக்காடு ஈரோடு, ஷோர்னூர் ஈரோடு, இந்த மாதிரி ரயில்கள் எல்லாம்
சேலம் வரைக்கும் நீட்டிக்கப்பட்டால் 54 கிலோமீட்டர் கொண்ட சேலம் வரைக்கும் நீட்டிக்கப்பட்டால் சேலம் மக்கள் நேரடியாக தமிழகத்துடைய தென்னக பகுதிகளுக்கு ஆன்மீக சுற்றுலாவாக செல்லக்கூடிய திருச்செந்தூர், கன்னியாகுமரி, ராமேஸ்வரம், விருதுநகர், கோயில்பட்டி போன்ற வணிக ஸ்தலங்களுக்கெல்லாம் நேரடியாக ரயில் வசதிகள் கிடைக்கும். இருந்தாலும் கூட சேலத்திலிருந்து ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய கும்பகோணம், திருச்சி, தஞ்சாவூர்களுக்கெல்லாம் தனி ரயில் வசதி கிடையாது. ரயில் வசதி விட முடியுமாண்டா விட முடியும். சேலம் டு கரூர் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ரயிலை திருச்சி வரைக்கும் நீட்டிக்கலாம். கும்பகோணம் டு திருச்சி வர ரயிலை சேலம் வரைக்கும் நீட்டிக்கலாம். அதே போல் சென்னையிலிருந்து திருப்பத்தூர் வரை இயக்கக்கூடிய ஏலகிரி எக்ஸ்பிரஸ் என்ற ரயில் இரவு 18 நிற்கிறது. அந்த 18 நிற்கக்கூடிய ரயிலை இரவு நேரத்தில் சேலம் வரைக்கும் நீட்டித்தால் காலை 6 மணிக்கு சேலம் டவுன் ஸ்டேஷன்ல அந்த ரயிலை இயக்கினால் சென்னைக்கு ஒரு புதிய ரயில் கிடைத்தமா இருக்கும். அதே போல் ஈரோடிலிருந்து ஜோலார்பேட்டைக்கு 2 பேசஞ்சர் ரயில்கள் சென்று ஜோலார்பேட்டையில் வெறுமனே 18 நிற்கிறது. அந்த 18 நிற்கக்கூடிய 2 ரயில்களையும் ஒரு ரயிலை திருப்பதிக்கும் ஒரு ரயிலை சென்னைக்கும் இயக்கலாம். அதே போல சென்னை பேசலாம். திரு ஹரிகரன் பாபு தொடர்ந்து பேசலாம். குறிப்பாக சொன்னது போல பூகோள ரீதியாக வட மாநிலங்களையும் தென் மாநிலங்களையும் இணைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மாவட்டமாக இந்த சேலம் மாவட்டம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கனிம வளம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. அதையும் தாண்டி நாம் பார்க்க போகணும் வந்தால் அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த 5 மாநகராட்சி, அது மட்டும் இல்லாமல் 6 கடல் சார்ந்த துறைமுகங்களை இணைக்கக்கூடிய மிகப்பெரிய இந்த சேலம் மாவட்டத்திலே அந்த சேலம் ரயில் நிலையத்திலே முக்கியமான வசதிகள் செய்து தரப்படவில்லை என்று ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார். 2 எக்ஸ்பிரஸ் ரயில்களை தவிர மற்ற ரயில்கள் அங்கிருந்து பெறப்படவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைத்திருக்கிறாங்க. இதை தொடர்ந்து நான் திரு போஸ் அவங்ககிட்ட நான் கேட்க நினைக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, பிரதான பிரச்சனையில மிக முக்கியமான பிரச்சனை ராயபுரம் ரயில் முனையம். இது பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே இந்திய ரயில்வேலே 3வது பழமை வாய்ந்த ரயில் நிலையம் அப்படின்னு சொல்லலாம். முதல்ல விக்டோரியா டெர்மினஸ் பாம்பேலையும், 2வது கல்கட்டால இருக்கக்கூடிய ஹவுராவும் பண்ணாங்க. 3வது இந்த நம்ம ராயபுரம் சென்னையில் இருக்கக்கூடியது. இதுல ரொம்ப ஸ்பெசிபிக்கா நான் அவங்ககிட்ட கேட்க நினைக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, முன்னாடி இருக்கக்கூடிய வீட்டியும் சரி ஹவுராவும் சரி மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு ஒரு பழமை வாய்ந்த ஒரு கட்டிடமாக இருந்தது. அற்புதமான ஒரு வசதிகளோடு லேட்டஸ்ட் வசதிகளோடு எல்லாம் மாற்றப்பட்டு விட்டது. ஆனால் ராயபுரம் ரயில் முனையம் எந்த நிலையில் இருக்கிறது, அதை பற்றி உங்களுடைய கருத்து? நீங்க சொன்ன மாதிரி ராயபுரம் தான் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட 3வது ரயில் நிலையம். அந்த பிரிட்டிஷார் பாத்தீங்கன்னா எல்லா ரயில் நிலையமே ஹார்பர் பக்கத்துல தான் வச்சாங்க. இங்க ராயபுரம் ஹார்பர் பக்கத்துல இருக்கும், ஹவுரா ஹார்பர் பக்கத்துல இருக்கும், டிடி ஸ்டேஷன் ஹார்பர் பக்கத்துல இருக்கும். ஆனா ராயபுரம் இது வியாபார ஸ்தலத்துக்காக வேண்டிய அது குஷ்யாடா மாற்றப்பட்ட பிறகு எக்மோரும் சென்ட்ரல் எல்லா ஸ்டேஷனுக்கும் நம்ம போறதுக்கு ஒரு வழிவகுத்தனால இது பயன்படுத்தாம இருந்தது. ஆனால் மக்கள் தொகை அதிகம் ஆக இங்க போக்குவரத்து இடைஞ்சல் ஏற்பட்டோன்னே இங்க குஷ்யார்டு வைக்க முடியாது அப்படின்ற நிலைமையில ராயபுரத்திலிருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தள்ளி பொருதுப்பேட்டைன்றதுல ஒரு மிகப்பெரிய ஒரு யார்டு குஷ்யார்டு உருவாக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கண்டெய்னர்ஸ் வர பயன் வந்துருச்சு. இப்ப யாரும் மூட்டையில ஏற்றல, எல்லாம் கண்டெய்னர் போட்டு கண்டெய்னர் யாரும் தனியார்பட்டில பெரிய கான்ட்ராக்ட் ஒரு பெரிய யார்டு கொண்டு போயிட்டாங்க. ஹார்பர்லயும் ஒரு யார்டு வந்துருச்சு. அப்ப ராயபுரம் எந்த பயனும் இல்லாம போயிருச்சு. அப்ப அது உடனே ஒரு ஸ்டேஷனா மாத்துறதுக்கு அவங்க முயற்சி பண்ணிருக்கணும். இப்ப இங்கேயும் நம்ம கேரளாவும் நம்ம தமிழ்நாட்டையும் பார்ப்போம். இப்ப திருவனந்தபுரத்துல மொத்தம் 5 பிளாட்ஃபார்ம் தான். அங்க இயக்கப்படுற ட்ரெயின் 21 ட்ரெயின் தான். அது கூடுதலா வேணும்னு சொன்னோன்னே ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னால 9 கிலோமீட்டருக்கு வடக்க கொச்சி வெளியிடுறதுல ஒரு 4 பிளாட்ஃபார்ம் உருவாக்கி ஒரு டெர்மினஸ் உருவாக்கலாம். இப்ப சென்ற ஆண்டுக்கு முன்னாள் பட்ஜெட்ல தெற்க ஒரு 8 கிலோமீட்டர் தள்ளி ஒரு 3 பிளாட்ஃபார்ம் கொண்ட நேமம்ன்ற ஒரு பிளாட்ஃபார்ம் ஸ்டேஷன் உருவாக்குனாங்க. அங்க மக்கள் தொகை கம்மி, திருவாண்டமே அது பரப்பளவு ரொம்ப கம்மி. அதுக்கு 3 டெர்மினல் வடக்க 1 தெற்க 1 எல்லாம் 8-9 கிலோமீட்டர் தொலைவில் உருவாக்கப்பட்டிருக்குது. இப்ப சென்னையோட மக்கள் தொகை எடுத்தீங்கன்னா மிக மிக அதிகம். அதே நேரத்துல சென்ட்ரல்ல மட்டும் ஒரு நாளைக்கு 3.5 லட்சம் பேசஞ்சர்ஸ் வந்துட்டு போகக்கூடிய ஒரு இடம். அதே மாதிரி எக்மோர் ஒரு 50,000-60,000 பேசஞ்சர்ஸ் வரக்கூடிய ஒரு இடம். இதுல ஜனத்தொகை பயன்பாடு இல்லை. அப்ப 3வது டெர்மினல் அவசியம் ஏற்படும். அந்த அவசியம் ஏற்படும் போது ராயபுரத்தை தான் முதல்ல அவங்க தேர்வு எடுத்து அதை செஞ்சிருக்கணும். ஆனால் அந்த ராயபுரத்தை அவங்க செய்யல. ராயபுரத்துல ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, எப்படி சேலம் தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய ஹப்பா இருக்கோ, ராயபுரத்துல தெற்கையும் ட்ரெயின் போகலாம், வடக்க போலாம், கிழக்கு போலாம், மேற்கு போலாம், எல்லா பக்கம் போக முடியும். சென்ட்ரல் நீங்க தெற்கு வர முடியாது. இப்படி எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய இடம் மட்டும் இல்ல, சென்ட்ரல்ல 40 ஏக்கர் தான் இடம் இருக்கு. இங்க எக்மோர்ல 32 ஏக்கர் தான் இடம் இருக்கு. ராயபுரத்துல 62 ஏக்கர் இருக்கு. இவ்வளவு இடம் இருந்தும் இந்த ரயில்வே அதை பயன்படுத்தாம இருக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம் நமக்கு உறுதியா பண்ணவே முடியல. ஏன்னா அது குட்ஷாடும் கிடையாது, அது அனாமத்தா இருக்கிற இடமாவும் இருக்கு. போதிய நீளம் இல்ல, குறுக்க ஒரு பழைய பாலம் இருக்குன்னு சொன்னாங்க. இந்த பழைய பாலம் பிரிட்டிஷார் கட்டின ஹவுராலையும் இருக்கு, மும்பையிலும் இருக்கு. அதை எடுத்துட்டு பெரிய ஸ்பேன பண்ண இன்னைக்கு கூட நீங்க ஹவுரா போய் ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா
ஒரு முக்காவாசி இப்ப காவாசி ஸ்டேஜ் பிளாட்ஃபார்ம் வந்து பாலத்துக்கு அடியில தான் இருக்கும். கண்டிப்பாக தொடர்ந்து பேசலாம். ஹவுராவில் அந்த வசதி செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி விக்டோரியா டெர்மினஸ் சொல்லக்கூடிய பாம்பேல இருக்கக்கூடிய அந்த முதன்மை வாய்ந்த முதன்மை ஸ்டேஷன்லையும் அந்த வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டது. ஆனால் இங்கு ஏன் செய்யப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். இப்ப பார்த்தோம் அப்படின்னா பிளஸ் 2 எக்ஸாம் மாணவர்கள் எல்லாம் பரிட்சை எழுதிருக்கிறாங்க. 10th நாளைக்கு எக்ஸாம் தொடங்க போது. இந்த நேரத்துல மாணவர்கள்ட்ட தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாணவருடைய மார்க்கோட இந்த மாணவருடைய மார்க், இந்த மாணவருடைய செயல்பாடு இந்த மாணவருடைய செயல்பாடு கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்வாங்க. ஆனா ஒவ்வொரு மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமையை வேற்றுமையை நாம் பிரித்து பார்க்கலாம். அது குறிப்பாக ரயில்வே விவகாரத்தில் தமிழகம் புறக்கணிக்கப்படுகிறதா என்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்பெஷலாக தேர்தல் களத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஒவ்வொரு தனி மனிதனும் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி வருகிறோம். அதில் குறிப்பா இன்னைக்கு நம்ம பார்க்கப்படுவது தென்னக ரயில்வேயின் மூலமாக தமிழகம் புறக்கணிக்கப்படுகிறதா என்று பார்க்கிறோம். இதுவே குறிப்பா நாம இப்ப பார்க்க போறது கண்டுகொள்ளப்படாத தமிழக கோட்டங்கள் என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்புல பார்க்க போறோம். கண்டுகொள்ளப்படாத தமிழக கோட்டங்கள்னா கேரளாவில பாத்தீங்கன்னா 80% இருவழிப்பாதை பணி நிறைவு. அதே நேரத்துல தமிழகத்துல 20% மட்டுமே இருவழிப்பாதை பணி முடிவடைந்துள்ளது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. சென்ட்ரல் ரயில் நிலையம் உலக தரத்திற்கு உயர்த்தப்படும் திட்டம். அந்த திட்டம் இப்போ எந்த அளவுல இருக்கு? தெற்கு ரயில்வேயில் 20% ரயில் அதிகாரிகள் பணியிடம் காலியாக உள்ளது என்ற ஒரு கருத்து இருக்கிறது. தெற்கு ரயில்வேயில் 20% ரயில் பணியிடங்கள் காலியாக உள்ளது. திருச்சியில் ரயில்வே இணைப்பு பெட்டி தொழிற்சாலை என்ற ஒரு மிக முக்கியமான கோரிக்கை முன்வைத்திருக்கிறாங்க. அறிவிப்போடு இந்த மதுரை, சென்னை, திருவனந்தபுரம், சென்னை இந்த ரயில்கள், மதுரை சென்னை ரயில்கள், திருவனந்தபுரம் சென்னை ரயில்கள், கன்னியாகுமரி மதுரை 240 கிலோமீட்டர் தூரம் அனுமதிக்கப்படாத இருவழிப்பாதையாக இருந்து வருகிறது. மதுரை, நெல்லை உட்பட 5 பிக்லைன் முனையங்கள். இது ஒரு மிக முக்கியமான ஒரு கண்டுகொள்ளப்படாத பிரச்சனைகளாக இருக்கிறது. இதுல போஸ் நான் கேட்க நினைக்கக்கூடிய கேள்வி, ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம இது சம்பந்தமா பேசணும். குறிப்பா பார்த்தோம்னா கேரளாவில இந்த பணிகள் எல்லாம் வெகு விரைவாக 80% நிறைவடைந்திருக்கிறது. ஆனா அது பாத்தீங்கன்னா தமிழகத்துல 20% மட்டுமே நிறைவடைந்திருக்கிறது. இது என்ன காரணத்தினால இந்த பணி ஒரு தேக்க நிலையில இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்முடைய எம்பிஸ் அவங்களுக்கு நம்ம தேவை என்ன அப்படின்னு சொல்லி இவங்க அறுதியிட்டு கேட்கறதே கிடையாது. இப்ப உதாரணமா நீங்க சொன்ன மாதிரி இந்த ஸ்டாட்டிஸ்டிக் எடுத்து பார்த்தோம்னா இந்த கேஜ் கன்வர்ஷன் 4000 கிலோமீட்டர் பெண்டிங் வேலை ஆரம்பிச்சு பெண்டிங்கா இப்ப நம்ம இதுல கிடைச்சிட்டே இருக்கு. ஆனா கேரளால மிச்சம் இருக்கிற 20% இதுல கூட அங்க இன்னும் 400 கிலோமீட்டர் வேலை நடந்துகிட்டு இருக்கு. அந்த 400 கிலோமீட்டர் வேலைக்கு இன்னும் தேவையான பணம் வெறும் 375 கோடி ரூபாய் தான். அது எப்படி 2-3 ஆண்டுகள் அவங்க தனி அதை நிறைவு செஞ்சிருவாங்க. ஆனா நமக்கு வேண்டிய தொகை கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாய் வேண்டி இருக்கு. முடிவடைய வேண்டியதுக்கு 4000 கோடி வந்திருக்கு. என்னைக்கு இவங்க வருஷத்துக்கு கொடுக்கறதே ஒரு 250 கோடி 300 கோடி தான் நம்ம தென்னகதிலேயே அது தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறாங்க. 600 கோடி 650 கோடி தான் தென்னகதிக்கு கொடுக்குறாங்க. அதுல 250-300 கோடி தான் தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறாங்க. இந்த 6000 கோடி கேஜ் கன்வர்ஷனுக்கு வேணும்னா இவங்க வேலை எடுத்தது வரைக்கும் நாங்க வேலை எடுத்தது என்னைக்கு முடிய போறதே கிடையாது. அதே மாதிரி இந்த டபிள்யூ முடிய போறதே கிடையாது. ஏன்னா இன்னும் ஒரு 2000 கோடி இருந்தா தான் அது மதுரை வரைக்கும் முடிக்க முடியும். அந்த மதுரை வரைக்கும் முடியிருக்க உடம்பா சின்ன கூத்து பாத்தீங்கன்னா இது திண்டுக்கல் மதுரைக்கு அவங்க எஸ்டிமேட் பிரகாரம் இந்த வேலை முடியக்கு 2 கோடி தான் தேவை இருக்கு. ஒரு திட்டம்னா என்ன செய்யணும்? அந்த 2 கோடி கொடுத்தா அதை முடிக்க சொல்லணும். ஆனா பட்ஜெட்ல ஒதுக்கப்படுறது 1 கோடி ரூபாய். அந்த 1 கோடி ரூபாயில என்ன ஆகுது? இன்னும் ஒரு ஆண்டுகளுக்கு அந்த வேலை நடக்க போறது இல்லை. அந்த மதுரை ஒரு 3-4 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த 2 கோடி ரூபாய் ஒதுக்கப்படாம வருது. இப்படிதான் எல்லா திட்டங்களும் சில பேர் அரசியல்வாதி கேட்கறாங்க அப்படின்றத புதுசா ஒரு திட்டத்தை அறிவிச்சுட்டு அதுக்கு ஒரு தொகையை ஒதுக்கிட்டு நடக்க வேண்டிய திட்டத்தை நடக்க முடியாம இருக்கு. கண்டிப்பாக தொடர்ந்து பேசலாம். குறிப்பா அவர் குறிப்பிட்டது போல அழுகிற குழந்தைக்கு தான் பால் கிடைக்கும் அப்படிங்கிற மிக முக்கியமான கருத்து முன் வச்சிருக்காரு. ஆனா நம்ம குழந்தைகள் அழுகவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு வைத்திருக்கிறாரு. தொடர்ந்து ரயில்வே பாதை பணிகள் எங்கெங்கு நடைபெற்று கொண்டு இருக்கிறது, எந்தெந்த பணிகள் பாதியோடு நின்று கொண்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்கலாம். ரயில்வே பாதை பணிகள் ஆய்வோடு முடங்கிய கன்னியாகுமரி காரைக்குடி கடற்கரை ரயில் பாதை 1936 நிலம் கையகப்படுத்தப்பட்டதோடு நின்ற ஆத்தூர் பெரம்பலூர் ரயில் பாதை, கண்டுகொள்ளப்படாத காரைக்குடி திருப்பத்தூர் மேலூர் மதுரை ரயில் பாதை, தொடர்ந்து நிதி ஒதுக்கீடு பிரச்சனையால் செங்கோட்டை புலனூர் பணி மந்தமாக ஒரு நிலையில் இருக்கிறது. தொடர்ந்து மதுரை போடி அகல ரயில் பாதை பணியில் அதுவும் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் அரியலூர் புதிய ரயில் பாதை திட்டம், திண்டுக்கல் நத்தம் காரைக்குடி புதிய ரயில் பாதை திட்டம்,
தொடர்ந்து இது போன்ற பல்வேறு விதமான பிரச்சனை, குறிப்பா ஊழியர் நியமனம், சுரங்கப்பாதை போன்றவற்றை கூட தமிழக அரசு உதவி செய்யாது என்ற ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையும் சொல்லியிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து ஒட்டுமொத்தமாக கிடப்பில் போடப்பட்டுள்ள 15க்கும் மேற்பட்ட புதிய ரயில் பாதை பணிகள் இருந்து வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ இந்த சூழ்நிலையில் நம்ம சேலத்தில் இருக்கக்கூடிய ஹரிகரன் பாபுக்கு நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். திரு ஹரிகரன் பாபு, இங்க இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட பணிகள் இன்னும் கிடப்பில் போடப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறது. இதுக்கு நீங்க என்ன உங்களுடைய கருத்தாக பதிவு செய்ய நினைக்கிறீங்க? சார், இப்ப போஸ் சார் சொன்ன மாதிரி 3000 கோடி